மலேசியாவை உலுக்கிய ஹைலண்ட் டவர் விபத்து 33 ஆண்டுகளுக்கு பிறகு எஞ்சியுள்ள கட்டிடங்களை அகற்ற நீதிமன்றம் அனுமதி. ஹுலு கிளெங் பகுதியில் உள்ள ஹைலண்ட் டவர்ஸ் கட்டிடமானது இவ்வாண்டு இறுதிக்குள் இடிக்கப்படும் நிலையில் அதற்கான விண்ணப்பத்தை கடந்த வாரம் பட்டாலிங் ஜெயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இதுகுறித்து அம்பாங் ஜெயா நகராட்சி மன்ற துணைத் தலைவர் அஸ்ருல் நிசாம் ஷாரி வெளியிட்டுள்ள தகவலில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கைவிடப்பட்ட நிலையில் உள்ள அக்கட்டிடத்தை தரைமட்டமாக்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கட்டிடத்தின் உரிமையாளர்கள், திட்ட மேம்பாட்டாளர் மற்றும் மலேசிய திவால் நிர்வாகத்துறையின் பிரதிநிதிகளுடன் இணைந்து அதற்கான ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த நகராட்சி மன்றம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1993ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி ஹைலண்ட் டவர்ஸ் குடியிருப்பின் 13 மாடிகளை கொண்ட கட்டிடம் ஒன்று திடீரென சரிந்து விழுந்தது. தொடர்ச்சியான மழையால் ஏற்பட்ட மண் அரிப்பு மற்றும் நீர் திசை திருப்பும் குழாய் வெடித்ததே இந்த பேரழிவுக்கு காரணமாக கூறப்பட்டது. இந்த விபத்தில் 48 பேர் உயிரிழந்தனர். இவ்விபத்தை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அங்கிருந்த 2 மற்றும் 3ஆம் பிளாக் கட்டிடங்களில் வசித்து வந்த குடியிருப்பாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். மலேசிய வரலாற்றில் மிகப்பெரிய கட்டிட விபத்துகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஹைலண்ட் டவர்ஸ் கட்டிடமானது பல ஆண்டுகளாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்து வந்தது. தற்போது 33 ஆண்டுகளுக்கும் மேலாக கைவிடப்பட்ட அந்த கட்டிடத்தை முழுமையாக இடிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.